மனுமக்கள் மேல் வைத்த அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அன்பு மகா பெரியது, அளவிட முடியாத அன்பு, அளவற்ற அன்பு, அளவு கடங்காத அன்பு, எல்லை கடங்காத அன்பு, எல்லை இல்லாத அன்பு. ஆண்டவர் மனுமக்கள் வைத்திருந்தான் அன்பு எல்லை இல்லாதது, அளவு கடங்காதது, யாரும் அளவிட முடியாதது. ஆண்டவர் மனுமக்கள் வைத்திருந்தான் அன்பு அளவில்லாதது, எல்லை இல்லாதது, அளவிட முடியாதது, அளவு கடங்காதது, கணக்கிட முடியாதது, கணக்கிடக்கூடாதது, மகா அன்பு. நாம் பாவியலா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பரலோகத்தோடு பூலோகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார். அமிதமாக பாடுபட்டு மரித்து அவர் நம்மேல் வைத்ததான அன்பை விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவாய் நம்மிடத்தில் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் போது நமக்காக பரலோக ராஜ்யத்தை விட்டு பூலோகத்தில் வந்தது மாத்திரமல்ல, பாடுபட்டு மரித்தார். இதன் மூலமாக தம்முடைய அளவில்லாத அன்பை, அளவில்லாத தேவ அன்பை, அளவில்லாத தேவனுடைய அன்பை, தேவனுடைய அளவில்லாத அன்பை, தேவனுடைய மட்டில்லாத அன்பை, தேவனுடைய மட்டற்ற அன்பை, தேவனுடைய பெருக்கமான அன்பை, தேவனுடைய அன்பின் பிரவாகத்தை அவர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள செய்திருக்கிறார். மனுமக்கள் எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவிகளாக, துரோகிகளாக, அவருடைய கட்டளையை மீறி மனம் போல் நடக்கிறவர்களாக, பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, துரோகங்களை செய்து தேவ கோபத்தை மூட்டுகிறவர்களாக, தெய்வ துரோகிகளாக, தெய்வத்துக்கு சத்துருக்களாக, தெய்வத்துக்கு அடங்காதவர்களாக, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படையாதவர்களாக, அசுத்தர்களாக, அபலட்சணமானவர்களாக, கேவலமானவர்களாக, குட்டியர்களாக, வெறியர்களாக, வேசிக்கல்லாக, விபச்சாரிகளாக, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, பொய்யர்களாக, பில்லி சூரிய மந்திரவாதிகளை செய்கிறவர்களாக, அடிப்படி ஆக்கிரமங்களை செய்கிறவர்களாக, பொய், களவு, சதிவு, ஏமாற்றம், என்னென்ன வேண்டாத்தனங்கள் உண்டோ எல்லாவற்றையும் நடப்புகிற மகா துரோகிகளாக, துஷ்டர்களாக, கொலைபாதகர்களாக, வெறியர்களாக காணப்பட்ட போதிலும் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்து இவ்விதமான பாவிகளாகிய நமக்காக மரித்தார் என்றால் அந்த அன்பு எல்லை இல்லாதது. இந்த அன்பு அளவிட முடியாது. அளவில்லாத அன்பு. இந்த அன்பை எவனாலும் அளவிட முடியாது, யாராலும் அளக்க முடியாது, யாராலும் கணக்கிட முடியாது. கணக்கில்லாத அன்பு, மட்டில்லாத அன்பு, ஈடு இணையில்லாத அன்பு. இத ஒரு மனுஷன் உணர்வானாகில், இத ஒரு மனுஷி உணர்வாளாகில் இன்னும் ஆண்டவர் துரோகியா ஜீவிக்க மாட்டாள். இன்னும் தெய்வ துரோகியா ரட்சிக்கப்படாமல் அல்ல பின்பாற்றாத அனுபவத்தோடு ஒருவன் ஒருத்தி ஜீவிக்க மாட்டார். இந்த அன்பை ஒருவன் உணர்வானாகில், அறிவானாகில், உணர்ந்து கொள்வானாகில், அறிந்து கொள்வானாகில், உணர்ந்து கொள்வாளாகில், அறிந்து கொள்வாளாகில் இன்னும் பாவம் செய்து ஆண்டவர் பிரியமில்லாத நிலைமையோடு அல்ல பின்மாற்ற அடைந்து தேவன பிரியமில்லாத நிலைமையோடு அல்ல விசுவாச துரோகம் செய்து விசுவாச துரோகி என்றதான அனுபவத்தோடு யாருமே காணப்பட முடியாது. அவ்வளவாக ஆண்டவர் அன்புடையவராக இருக்கிறார், அன்பு ஊர்ந்து காணப்படுகிறார், மிகவும் அன்புடையவராக இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கும் போது நமக்காக இந்த உலகத்திலே வந்தார், பாடுபட்டார், நமக்காக மரித்தார் என்றால் அவருடைய அன்பு எல்லை இல்லாதது. அவருடைய அன்பை இதன் மூலமாக விளங்க பண்ணுகிறார். எல்லாருக்கும் தம்முடைய அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். எவ்வளவாக தேவன் அன்புடையவர், மனுமக்கள் மேல் தேவன் எவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார். மனுமக்கள் மேல் தேவன் வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு அளவு கடங்காத அன்பு, இவ்வளவு கணக்கில்லாத அன்பு, எல்லை இல்லாத அன்பு. இந்த அன்பின் ஆழமோ அகலமோ நீளமோ உயரமோ இவனால் அறிய முடியாது. அவ்வளவு அன்புடையவர் என்று அன்பு கொள்ளத்ததாக ஆண்டவர் விதமாக உலகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார். ஏன் மரித்தார்? பாவம் செய்த நாம், பாவம் செய்தால் தண்டனை உண்டு, குற்றம் செய்தால் தண்டனை, குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், குற்றத்துக்கு தண்டனை உண்டு. மனுஷன் செய்கிறதால் இந்த பாவங்களுக்கெல்லாம் மனுஷனை ஆண்டவர் தண்டிப்பார் ஆகில்
மனுஷன் ஒருவனும் ஒருத்தியும் தப்ப முடியாது. மனுஷனா மனுஷியோ ஒருவனா ஒருத்தியாவது தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே மனுஷர்கள் செய்கிறதான இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் அந்த தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டார், தாமே வகித்தார், தாமே ஏற்றுக்கொண்டார். பாவத்துக்கான தண்டனை அவரை ஏற்றுக்கொண்டார். ஏன் நாம் தண்டிக்கப்படுகிறோம்? உலக பிரகாரமாக பல சட்டங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமாக நம்முடைய நாட்டில் பல சட்டங்கள் இருக்கிறது. கொலை செய்தால் அதுக்கு தண்டனை, களவு செய்தால் அதுக்கு தண்டனை, இன்னும் பொல்லாத காரியங்கள் துன்மார்க்கமான கிரியல் எல்லாம் நடப்பிக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தண்டனை, பிரத்யேகமா தண்டனை, ஒவ்வொரு தண்டனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் செய்தால் தண்டனை, குற்றவாளி தண்டனை, குற்றவாளிக்கு தண்டனை. ஆனால் ஆண்டவர் எப்படி என்ன செய்தார்? இப்படி இந்த குற்றம் செய்து பாவம் செய்து தண்டிக்கப்பட வேண்டியதார நாம் குற்றம் செய்தால் தண்டனை. உலக பிரகாரமாக தண்டிக்கப்படுகிறார்கள். உலக பிரகாரமாக ஒரு குற்றங்களை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். மரண தண்டனை வரையில அடைகிறார்கள், ஆயுள் தண்டனை அடைகிறார்கள், மரண தண்டனை அடைகிறார்கள், மற்றும் பல விதமான தண்டனைகளை பல ஒவ்வொரு நாடுகளும் ஒரு விதமாக, நம்ம நாட்டில் ஒரு விதமாக, இன்னும் பல நாடுகளும் பல விதமாக அனுபவிக்கிறார்கள். நாமோ ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தை மீறுகிறோம். இது உலக பிரகாரமான சட்டத்திட்டம். உலக பிரகாரமான சட்டத்திட்டங்களை மீறுவர்களுக்கே தண்டனை. உலக பிரகாரமாக அரசாங்கம் தண்டனை வைத்திருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் நம்ம பல சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறார். பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பில்லு சூனிய மந்திரவாதங்களை செய்யக்கூடாது, அடிப்படை அக்கிரமங்களை செய்யக்கூடாது, பொய் சொல்லுவது, களவு செய்வது அல்லது கொலை செய்வது, இப்படிப்பட்டதெல்லாம் பாவங்களாகும். இவளை செய்யக்கூடாது என்றாக நமக்கு கட்டளை தந்திருக்கிறார், சட்டமிட்டிருக்கிறார். விதமா நாம் இது செய்வது பாவம், பாவத்து தண்டனை உண்டு, விதமா பாவங்கள் செய்தால் நியாய தீர்ப்பு நரகம் உண்டு என்பதை கூட ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். விதமான பாவங்களை செய்யக்கூடாது, ஆண்டவருடைய கட்டளை மாறானது, ஆண்டவருடைய உபதேசத்துக்கு மாறானது, ஆண்டவருடைய நியாய பிரமாணத்துக்கு மாறானது, அவருடைய சட்டத்திட்டங்களை மாறானது, செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார், போய் தருகிறார். ஆனால் அதை மீறி செய்யும் போது நிச்சயமா தண்டனை உண்டு. உலக பிரகாரமாகவே உலக பிரகாரமான சட்டங்களை மீறும் போதே தண்டனைகள். அப்பொழுது ஆண்டவருடைய சட்டத்தை மீறும் போது, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களை மீறும் போது, ஆண்டவர் சட்டத்திட்டத்தை மீறி காணப்படும் போது, விசுவாச ஜீவன் செய்வதற்கு பதிலாக அவிசுவாச ஜீவன் செய்யும் போது, விசுவாச ஜீவன் பதிலாக விசுவாசத்தை துரோகம் செய்த அனுபவத்தோடு காணப்படும் போது, அல்லது இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கற்பனை அல்லது கட்டளை அல்லது சட்டமிட்டிருக்கும் போது அது மாறா செய்யும் போது நிச்சயமாக தண்டனை உண்டு. நிச்சயமாகவே தண்டனை உண்டு. நிச்சயமாக நாம் தண்டிக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமாக தண்டனை இருக்கிறது. பின்ன என்ன? ஆண்டவரோ மகா நீதிபதியார், அவர் அவருடைய சட்டத்தை மீறும் போது நாம் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். தண்டிக்கப்பட வேண்டியது நியாயம், தண்டிக்கப்பட வேண்டியது நீதி, தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம், தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதான் நீதி நியாயம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படி சட்டத்திட்டத்தை மீறினால் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டால் ஒருவராவது நரகத்தை தப்ப மாட்டான், ஒருத்தனாவது நரகத்தை தப்ப மாட்டான், ஒருத்தியாவது நரகத்தை தப்ப மாட்டாள், ஒருவனாவது நியாயத்தீர்வு தப்ப மாட்டான், ஒருத்தியாவது நியாயத்தீர்வு தப்ப மாட்டாள். ஒருவன் தப்ப முடியாது, ஒருவனாவது ஒருத்தியாவது தப்பவே முடியாது என்று ஆண்டவர் தெரியும். ஆண்டவருடைய சட்டத்தை மீறும் போது அவருடைய நீதி வெளிப்படும் போது ஒருவனாவது ஒருத்தியாவது தப்பவே முடியாது, நியாய தீர்ப்புக்கு நரகத்தை என்பதை அறிந்தார் ஆண்டவர். ஆகவே நம்மை நியாய தீர்ப்பு நரகத்தையும் தப்பு வைக்க வேண்டும் என்று விரும்பினார். தாமாகவே இந்த உலகத்திலே வந்தார். நாம் யாரும் சொல்லி அல்ல, அவரே வந்தார். நாம் அனுபவிக்க வேண்டியான பாவத்துக்கான தண்டனையை, சிக்ஷையை அவரே அனுபவித்தார். அவரே மகா பாடுகளின் மூலம் அனுபவித்தார், மகா உபோத்திரங்கள் மூலம் அனுபவித்தார். முடிவிலே அவருடைய ஜீவனையும் கூட துடிதுடிக்க கல்வாரியில் விட்டு அனுபவித்து முடித்தார். நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவரே அனுபவித்தார், அவரே ஏற்றுக்கொண்டார், அவரே அனுபவித்து, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவரே ஏற்று, அவரே அனுபவித்து, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை பதிலாக பிராயச்சித்தமாக அல்லது
என்ன அபராதம் விதிப்பார்கள். சிலருக்கு என்ன அபராதத்தை விதிப்பார்கள். இவ்வளவு ரூபாய்